அப்புறம் என்ன மக்களே, ஆதிரை தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னராமே அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தான். நேத்திக்கு ஒரு ப்ரோமோ, இன்னைக்கு 2 ப்ரோமோ பயங்கரமா பேசுறாங்க. சொல்லப்போனா நேர்மையா பேசுறாங்க, நியாயமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவுகள வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்களுக்கும், அப்புறம் ஆதிரை இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அப்படி சண்டை இல்ல, வெறித்தனமான ஒரு சண்டை. அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆனா ஆதிரைக்கு எப்படி இவ்ளோ சப்போர்ட்டிவ் வந்துட்டுருக்குன்னு தெரியல ஆரம்பத்துலேருந்தே. ஏன்னா அந்த வாரமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் சீசனும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா நம்பர் 1 இருக்காங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் பேஸ் வந்து வந்துச்சு, சண்டை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் ஓகே. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே நம்பர் 1 பொசிஷனில் 24% அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே கைஸ், டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கே கமருதீன் அவர்களுக்கும் ஆதிரை அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. கமருதீன் வந்து மிகப்பெரிய அளவில் தப்பு பண்ணிட்டாரு. அதனால் தண்ணி வந்து பற்றாக்குறை ஆகி போச்சு. பிக் பாஸ் பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல. உடனே ஹவுஸ்மேட்ஸும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட தான் பொறுப்பு இருந்துச்சு, நீங்கள் தான் சூப்பர்வைசர், நீங்கள் தான் எல்லா வேலைகளும் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். யார் என்ன சொன்னானோ, யார் என்ன சண்டை போட்டாலையும், யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, தண்ணி நீங்கள் தான் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் நீங்கள் சுத்தமாக வேலையை செய்யலை அப்படின்ற அளவுக்குலாம் பேசாமல், அதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டுங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, ஓகே உங்கள் சைடில் மிஸ்டேக் இருக்குது, எங்கள் சைடும் மிஸ்டேக் இருக்குது, எங்களாலேயும் சில குறைகள் வந்து இருக்குது, இதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அமைதியாக ஏறாப்புல. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் முந்தானேத்து நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பிரச்சனை அப்படியே எலிவேட் ஆகி வேறு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதிரை தான் ஓகே, அவங்க கேட்குறது கரெக்ட் தானேப்பா, பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, கமருதீன் கிட்டே இருக்குது, அப்போ அவர் தான் செஞ்சுருக்கணும். அப்போ அதனால் ஆதிரைக்கு நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் பார்க்குறோம் ப்ரோமோ 1 இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு கேமு, ஒரு டாஸ்க்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, அது வைலேட் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க, அதனால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வாண்டடாக ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி, நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே பார்வதி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. திரும்பி அந்த இடத்துக்கு வந்து யாருமே போகல. மேபி அது ஆதிரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போயிருக்கலாம். அப்போ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து அவருக்கு பிடிக்கவில்லை. யாருக்கு? நம்மளுடைய கமருதீனுக்கு. ஏன்னா நேற்றுக்கு தான் சண்டை போட்டாங்க. என்ன சொல்லி சண்டை போட்டாங்க? கமருதீன் நீங்கள் பண்ணுற வேலை சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் சுத்தமாக வேலையை செய்யலை, கிட்டத்தட்ட 75% வேலை செய்யலைன்ட்டாங்க. அப்போது அவருக்கு கோபம் இருக்குமா இல்லையா? அப்போ நீயும் ஒழுங்காக வேலை செய்யலமா, நீ ஒழுங்காக வேலை பண்ணணுமா, நீயா கேட்டு தான் நம்ம உள்ளர வந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆதிரை இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், நீ எப்படி சொல்லலாம், நான் ஒழுங்காக வேலை செய்யலையா, நான் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அட ஆமாம்மா, நீ தான் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆக்ஷனோட கையெல்லாம் தட்டி ஒரு மாதிரி வந்து மேனரிசத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆதிரை. அந்த நேரத்தில் கனி வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, அவங்க தான் அடுத்து வந்து வீட்டுக்கு வேலைக்கு வரப்போகிறாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இவங்களா வரப்போகிறாங்க, இவங்கெல்லாம் வேணவே வேணாம், இந்த பொண்ணுக்கு வேலையே வராது, வேலையும் செய்யாது, தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு கமருதீன். இதுக்கு ஆதிரைக்கு இருக்கிறதுலையும் மேலான ஒரு கோவம் வந்து வந்துடுது. அது வந்து கமருதீன் மேலே ஆதிரை வச்ச ஒரு அக்யூசேஷன். ஓகே, நீ வந்து சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்றது, அதை வந்து இவர் பார்த்திங்கன்னா ரிப்ளையாக வந்து கொடுத்துட்ருக்காரு. பட் ஒன் மோர் என்ன அப்படின்னா, அவர் மறுபடியும் அதை கன்சோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் கமருதீன். காலையிலேருந்தே வந்து பேசிகிட்டு இருந்தேன், இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிடுச்சிங்க, இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆதிரை கிட்ட மேபி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது நான் இத்தனை வேலைகள் செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ஒரு நாள் தூங்கிட்டேன், அதனால் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் நியாயம் தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்னு சொல்கிறது தப்புங்க அப்படின்னு தான் பேச வந்திருக்காப்புல மனுஷன். அந்த மனுஷனை போட்டு வெளுன்னு வெளுத்து, நீ தாண்டா ஒழுங்காக வேலை செய்யலை, நீ உன் பொறுப்பில் ஒழுங்காக இல்லை அப்படின்னு அவரை டென்ஷன் ஏற்றி அவர் வந்து ரிப்ளை கொடுத்து, நீ கூட தான் ஒழுங்காக வேலைக்கு வரல, வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ரிப்ளை பண்ணி ஒரு பெரிய சண்டையாக வெடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரையிலையும் ஆதிரை வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்தி. நான் டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.